செல்வம்னு திருவள்ளுவரும், செவிக்கு உணவில்லாத போதுன்னு பாரதியாரும் சொல்லியிருக்காங்க. இந்த செவி அப்படிங்கிறது தமிழ் இலக்கியம் மட்டும் இல்லாம மருத்துவ உலகத்திலேயுமே ஒரு முக்கியமான செல்வமா பார்க்கப்படுது. இந்த செவியை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நாடி நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஹியரிங், அதாவது காது கேட்கறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு 2 நாளைக்கு வந்து சளி பிடிச்சு காது சரியா கேட்காத போது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு பேர் நம்ம சுத்து வட்டாரத்துல காது சரியா கேட்காம கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறோம். முதல்ல நம்ம வந்து எப்படி கேட்கிறோங்கிறத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம காது கேட்காம போகாம இருக்கிறதுக்கு எப்படி நம்மளால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்மளால சொல்ல முடியும். சவுண்ட் வேவ்ஸ் காதுக்கு உள்ள வரும்போது, இது வெளியில காது மடல் இருக்கு இல்லையா, காது மடல் வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் உள்ளுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி காதுக்குள்ள தள்ளிவிடும். காதுல வந்து அந்த காது ஜவ்வு, இயர் ட்ரம்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு அந்த நம்ம மிருதங்கம் இருக்கு இல்லையா, மத்தளம், அது மேல எப்படி ஒரு ஸ்கின் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு டைட்டா ஒரு மெம்பரேன் மாதிரி இருக்கும். அந்த சதை மேல சவுண்ட் வேவ்ஸ் படும்போது அது வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது காது உள்ளுக்குள்ள 3 எலும்புகள் இருக்கு. அந்த எலும்புகளும் அசையும். அசைஞ்ச உடனே அந்த காது உள்ளுக்குள்ள இருக்கிற நரம்பு, அதாவது அந்த காக்லியான்னு சொல்லுவோம், அது உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் இருக்கும், நீர் மாதிரி இருக்கும். அதை போய் வைப்ரேட் ஆகி அது வந்து ஆடும்போது, காது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து ஆடும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நரம்பு வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆன உடனே உங்களுக்கு அந்த நரம்பு ஸ்டிமுலேஷன் வந்து மூளைக்கு போய் நம்ம வந்து சவுண்டா, ஒலியா நம்ம வந்து பர்சீவ் பண்றோம். சோ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சத்தம் உள்ள போறது வந்து தடைப்பட்டாலும் நம்மளால காது கேட்க முடியாது. பார்க்க போனீங்கன்னா காது கேட்காததுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, ஒலி அலைகள் காதுக்குள்ள போறது வந்து தடைப்படலாம். இந்த நரம்புல இருந்து மூளைக்கு போற இடம் வந்து தடைப்படலாம். இப்ப நீங்க பார்க்க போனீங்கன்னா, இப்போ கிளினிக், சாதாரணமா ஒரு இஎன்டி கிளினிக்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு வருவாங்க, ஒன்னு வந்து சளி பிடிச்சு வரலாம், இல்ல காதுல வந்து சீழோட வரலாம். இப்ப சளி பிடிச்ச வரவங்களும் நிறைய பேர் என்னன்னு சொல்லி வருவாங்க அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ஒரு வாரமா சளி பிடிச்சிருக்கு, ஆனா காது அடைச்சிருக்கு, காது ஊறல் இருக்கு, இது சரியா போக மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, காதுல இருந்து பேசும்போது மத்தவங்க எனக்கு பேசுறது நான் எனக்கே கேட்கற மாதிரி தெரியுது, இல்ல மத்தவங்க பேசுறது சுத்தமா கேட்க மாட்டேங்குது, காதுல இருந்து சீழ் வருது, அது காது சீழ் நின்ன உடனே காது கேட்கறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட வருவாங்க. சோ நீங்க கேட்கலாம், இப்ப வந்து சளி பிடிக்கிறதுக்கும் காது அடைப்பு வரதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா காதுக்கும் மூக்குக்கும் நடுவில் ஒரு டியூப் ஒன்று இருக்கு. இது வந்து யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவோம். சோ இது வந்து அடப்பட்டாலோ இல்ல வந்து அது வழியா சளி காதுக்குள்ள போனாலோ உங்களுக்கு வந்து காது கேட்கிற தன்மை வந்து கம்மியாயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போய் நீர் கட்டும் போது இந்த டிம்பானிக் மெம்பரேன் சொன்னேன் இல்லையா, அது காது ஜவ்வு, அது வந்து நகராது, அந்த எலும்புகள் அசைய முடியாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து காது கேட்கறது வந்து கம்மியாற மாதிரி தெரியும். நீங்க 2-3 நாள் மருந்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தானே சரியா போயிடும். இல்ல காதுல சீழ் வருது, இந்த காது ஜவ்வுல ஓட்டை இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து காதுல இருக்கிற அந்த ஜவ்வு வந்து அசையாததுனால உங்களுக்கு எல்லா சத்தமும் காது உள்ளுக்குள்ள போகாததுனால உங்களுக்கு வந்து காது கேட்கறது கம்மியா தோன்றுது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பலப்பட்ட விஷயங்கள் காதுல வந்து பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இப்ப சம்மர் டயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கோல்டா எடுத்துக்கிறோம், சளி பிடிக்கிறது, இல்ல உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போறோம். ஸ்விம்மிங் பூல்ல போன உடனே நிறைய பேர் அந்த பிரச்சனையோட வருவாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, சம்மர் டயத்துல வந்து ஸ்விம்மிங் போகும்போது காது உள்ளுக்குள்ள தண்ணி போயிட்டு காதுல வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு. இன்ஃபெக்ஷன் ஏன் வருதுன்னா, ஒண்ணு உங்களுக்கு நீங்க போற ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணி வந்து சுத்தம் இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் ஸ்விம் பண்றதுனால அவங்களுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு காதுக்கு வந்து வரதா இருக்கலாம். இல்ல சில பேருக்கு வந்து அந்த குளோரின் வாட்டரே வந்து காதுக்கு வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்க ஸ்விம்மிங் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து காதுல வந்து பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்படி வரதுனால நீங்க வந்து ஸ்விம்மிங்கே பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராம தடுக்க முடியும். ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இயர்பட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு காதுல போடாதீங்க. அது இருக்கிற பிரச்சனையை ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும்.
உங்களுக்கு காதுல பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில இறங்கியோ இல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காதுல தண்ணி போனாலோ அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியட்டா உங்க டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வைத்தியம் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். வராம தடுக்கிறதுக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போதோ குளிக்கும் போதோ இயர் பிளக்ஸ்ன்னு கிடைக்கிறது, அதை காதுல வச்சிருந்தீங்கன்னா காதுல தண்ணி போகாம பாத்துக்கலாம். இல்ல இயர் பிளக்ஸ் வாங்குறதுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்ல எண்ணெய் இருக்கோ எடுத்துட்டு அதை நல்லா துவைச்சிட்டு காதுல வச்சுட்டு குளிச்ச உடனே அதை எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டீங்கன்னா காதுக்குள்ள தண்ணி போகாம நம்மளால பாதுகாத்துக்க முடியும். காது அப்படிங்கிறது வெளியில தெரியற ஒரு சின்ன உறுப்பா இருந்தாலும் அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அறிகுறிகள் என்ன? என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு காது வந்து கொஞ்ச நாளாவே கேட்கவே இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போன் பேசும்போது இடது காது கேட்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. வலது காது நல்லா கேட்டு இருந்துச்சு. இடது காதுல போன் வச்சு கேட்டீங்கன்னாக்க கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. யாராவது ஜோரா கத்தனாதான் எனக்கு கேட்கும், இல்ல தட்டி பேசினாதான் எனக்கு கேட்கும். டெலிபோன் மூலியமா நான் பேசலான்னு பார்த்தாலும் ஸ்லோவா தான் கேட்கும், அவ்வளவா எனக்கு கேட்காது. பக்கத்து ரூம்ல இருந்து கூப்பிடும் போது காது சரியா கேட்க மாட்டேங்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் என்னன்னா பிரச்சனை என்ன நீங்க பாத்தீங்கன்னா காது கேட்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. காதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மானக்குறைவா எடுத்துட்டு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் வந்து சோசியல் விட்ரால், அதாவது மற்றவங்களோட பேசாம இருக்கிறது, இதனால வெளியில போறதே கம்ப்ளீட்டா நிறுத்திடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பாக்குறோம். இவங்க கிட்ட நம்ம பேசும்போது வருவாங்க, இந்த மாதிரி காது சரியா கேட்கல இறைச்சல் இருக்குன்னு வந்து நாங்க வந்து பேசும்போது நீங்க வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எனக்கு வயசாயிடுத்தே, எனக்கு இதுமே எனக்கு காது கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதுதான் நாங்க வந்து ரொம்ப நிறைய பாக்குற ஒரு அவங்க சொல்ற ஒரு விஷயம். பட் ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து கண்ணு வந்து பாக்குறதுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து காது வந்து தேவை. நீங்க பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் கம்மியே தவிர நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து ஜாஸ்தி. அதனால உங்களுக்கு வந்து இப்ப எல்லாரும் வந்து 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்காங்க. நீங்க 60 வயசுல எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு காது கேட்கலன்னு நீங்க வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட் எவர் ப்ரொடக்டிவ் லைஃப் உங்களால பண்ண முடிய சாதிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா கூட அது நீங்க வந்து பண்ண முடியாம போயிடும். உங்களோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட பேச முடியாம போயிடும். இது வந்து நாளடைவுல வந்து உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தையும் மற்றவங்களுக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனையும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரியவங்க இருக்கிற பிரச்சனை. சின்ன பசங்களுக்கு வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வந்து கவனிக்க மாட்டேங்கிறான், இல்ல வீட்டுல வந்து கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறான், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேர் வந்து கூப்பிட்டா கேட்கல, பேச்சு வரல. இல்ல ரொம்ப பெரியவங்களுக்கு வந்து காதுல வந்து சத்தம் வரலாம், ஒரு இறைச்சல் இருக்கு, சத்தம் இருக்கு, எனக்கு வந்து சத்தம் மட்டும்தான் கேட்கிறதே தவிர பேசுறது புரிய மாட்டேங்கிறது. சில பேருக்கு வந்து தலை சுத்தலோட வருவாங்க, காது கேட்கறது தலை சுத்தல் வருது அப்படின்னு வருவாங்க. நீங்க வந்து இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து காது கேட்கல அப்படின்னு தான் இருக்குமே தவிர, ஆனா மத்த சிம்டம்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கும். இன்னொரு சைட்ல வந்து சில பேருக்கு என்ன வரும் அப்படின்னா காதுல சத்தம், தலை சுத்தல் இந்த மாதிரி வரலாம். இவங்க வந்து யூஸ்வலா நாங்க வந்து எமர்ஜென்சியா நாங்க வந்து ட்ரீட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப தலை சுத்தல் வாந்தியோட வந்துட்டு காது சரியா கேட்கல அப்படின்னு வந்து சில பேர் வருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து காது சுத்தமா கேட்காம இருக்கும். இது ஒரு 2-3 நாளைக்குள்ள வந்து நம்ம கிட்ட டாக்டர்ஸ் வந்து காட்டி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம யூஸ்வலா வந்து ட்ரீட் பண்ண முடியும். இது காது நரம்பு வீக் ஆன யூஸ்வலா வந்து காது நரம்பு வீக் ஆயிடுது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து உங்களுக்கு மெடிக்கலா வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, சர்ஜரியாவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நர்வ் டேமேஜ் ஆனா ஆனதுதான். பட் இந்த மாதிரி வந்து பிரச்சனை, அதாவது சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சடனா வந்து சென்சரி நியூரல்ங்கிறது நர்வ், அதாவது உங்களுக்கு காது கேட்கிற நர்வ் வந்து வீக் ஆயிடுது அப்படின்னா ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வரும். வந்தது அப்படின்னா நர்வோட ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும். அவங்களுக்கு வந்து நம்ம இமீடியட்டா நம்ம வந்து ஒரு 2 நாளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம் அப்படின்னா
கண்டிப்பா திரும்பி காது நார்மலா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகளை கண்டறியறதுக்கான முதல் படி அப்படின்னா பரிசோதனை தான். இந்த காதுகள்ல வர பிரச்சனைகளை கண்டறியறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தைங்க எடுத்துக்கங்க. ஒரு 2 வயசு குழந்தை அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க, பேச்சு ஒன்னும் வரல, ரொம்ப வேற ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான், கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான் குழந்தை அப்படின்னு வரும்போது நம்ம அப்படியே அலட்சியமா விட்டுட முடியாது. அதுக்கு இப்போ முன்னாடி உங்களுக்கு காது டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி இல்ல. உங்களுக்கு சப்போஸ் காது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 வயசு 7 வயசுக்கு அப்புறம் தான் காதுல சத்தம் வச்சு குழந்தைங்க கேட்டா அது உங்களுக்கு புரியணும், புரிஞ்சாதான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய புது டெஸ்ட் எல்லாம் வந்துடுது, பிறந்த குழந்தைக்கே டெஸ்ட் பண்ற மாதிரி. இது பேர் ஆட்டோ அக்கூஸ்டிக் எமிஷன் அப்படின்னு பேரு. இந்த ஆட்டோ அக்கூஸ்டிக் எமிஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, காது போற சத்தம் அது போய் அந்த காக்லியால பட்டு, காக்லியாலேருந்து அந்த பிரெயினுக்கு போற அந்த நர்வ், காக்லியார் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம், அது நார்மலா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால காக்லியாலேருந்து காக்லியார் நர்வ் நார்மலா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். காக்லியார் நர்வ்ல இருந்து மூளைக்கு போற பாத்வே இவோக்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேஷண்டோட கோஆபரேஷன், அதாவது பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது மாதிரி இசிஜி மாதிரி நம்ம எலக்ட்ரோட்ஸ் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதனால நம்ம இப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பிறந்த குழந்தைகளுக்கே நம்மளால காது கேட்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ், அதாவது நீங்க யூகே யூஎஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இது இட் ஹஸ் பிகம் அ மேண்டேட்டரி டெஸ்ட். எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாம் ஹாஸ்பிட்டல்லயே பிறந்தாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல வெளியில பிறந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவங்க இந்த காது டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம காது கேட்கறதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால வைத்தியம் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு நீங்க டெஸ்டுக்கு இப்போ பின்னாடி காதுக்கு ஆடியோமெட்ரின்னு டெஸ்ட் இருக்கு. எப்படின்னா, காதுக்கு ஒரு ஹெட்போன்ஸ் மாதிரி வச்சு காதுல சத்தம் கொடுப்போம். அது பேஷண்ட் கிட்ட ஒரு பட்டனையும் கொடுத்துட்டு இல்ல ஒரு கை தூக்கி உங்களுக்கு காது கேட்கறதுனா கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்லயும் லவுட்னஸ்லயும் நாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க இது பண்ணும்போது நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டு எவ்வளவு தூரம் காது கேட்கல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பேர் ஆடியோமெட்ரி அப்படின்னு பேரு. சாதாரணமா காது கேட்கலன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கோ இல்ல காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ ருட்டீனா இது பண்ற டெஸ்ட். இது பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு தூரம் காது கேட்கல, எந்த ஃப்ரீக்வன்சில காது கேட்கல. நம்ம காது ஹியரிங் இட் இஸ் நாட் அ சிங்கிள் திங். எப்படி டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வேவ்ஸ்ல டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. எந்த ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு நரம்பு வீக்கா இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. சோ இது ரொட்டீனா டெஸ்ட் பண்றது. முன்னாடி உங்களுக்கு ஆடியோமெட்ரி மட்டும்தான் இருந்தது. பட் ஆடியோமெட்ரி வச்சே யூசுவலா நார்மலா அடல்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்களுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் பத்தாம இருந்தது. ஏன்னா சில பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாம இருக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இது நம்ம அவங்களால அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரொம்ப வயசானவங்களுக்கும் சம்டைம்ஸ் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ நிறைய புது டெஸ்ட் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ அக்கூஸ்டிக் எமிஷன் இல்ல எவோக்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி, இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் பியாண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியாதவங்களுக்கு கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஐ மீன் ஹியரிங் ப்ராப்ளம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இந்திய மருத்துவம் உலக தரத்துல முன்னேறி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா செவிக்கான மருத்துவமும் ஒரு மேம்பட்ட நிலையை அடைஞ்சிருக்கு. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு காது கேட்கல, முன்னாடி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஒன்னும் கிடையாது. ஹியரிங் எய்ட் காதுல பொருத்தி டெஃப் அண்ட் டம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். இப்போ காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ் வந்தாச்சு. சோ எந்த குழந்தைகளுக்கு 100க்கு 99% 99% காது கேட்க முடியாத குழந்தைகளுக்கு அவங்க 5 வயசுக்குள்ள கூட்டின்னு வந்தாங்க இல்ல 10 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்தாங்க அப்படின்னா 99% ஆஃப் இந்த சில்ட்ரனுக்கு நம்மளால காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணா ஹியரிங் திருப்பி கொடுக்க முடியும். இது ஒரு 10-15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம்.
இது வந்து இன்னும் நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கவர்மெண்ட்லயே அதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 5 வயசுக்குள்ள வர குழந்தைகளுக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து கவர்மெண்ட்லயே வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா பண்ண முடியுது. இந்தியால வந்து இது தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் which has been done that. செகண்ட் வந்து பெரியவங்களுக்கும் இதே காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா, இல்ல வந்து அதுக்கு வந்து அது ரொம்ப விலை ஜாஸ்தியாருது, எனக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் வேணாம், பெரிய ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னா சில டைப் ஆஃப் ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, சப்போசிங் ஒரு பிரெயின்குள்ள ஒரு டியூமர், அக்கூஸ்டிக் நியூரோமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்கூஸ்டிக் நியூரோமா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காதுக்கு போற நரம்பு மேல ஒரு டியூமர் வந்து ஒரு கட்டி வரும். இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது, இது வந்து வெறும் கட்டி. இந்த நரம்பை வந்து அது வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணி காது கேட்காம போயிடும். இவங்களுக்கு வந்து ஒரு காது கேட்காது, தலை சுத்தல் இருக்கும். இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா யூஸ்வலா வந்து அது வந்து ரேடியேஷன் கொடுத்தா அது வந்து கரைஞ்சு போயிடும். ஆனா காது வந்து கேட்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப புதுசா வந்து போன் கண்டக்டிங் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புது ஒரு இம்ப்ளான்ட் வந்திருக்கு. அதே மாதிரி போன் பிரிட்ஜ் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு புதுசு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் சர்ஜரி பண்ணி காது கேட்க வைக்க முடியும். இது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல டெக்னாலஜி ஹஸ் அட்வான்ஸ் சோ மச் தட் இவங்க யாருக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது, காது கேட்க வைக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஹியரிங்கை வந்து திருப்பி கொடுக்க முடிகிற லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கும் மேல நம்ம வந்து சரி காது உனக்கு இனிமே வந்து காது கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ஆனால் இது வந்து எப்ப வந்து யாருக்கெல்லாம் வந்து காது கேட்க வைக்க முடியும்னு நீங்க பாத்தீங்கன்னா, சப்போஸ் பிறவிலேயே காது கேட்காம இருந்தது 10 வயசுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து டியூமர் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப வந்து ஒரு 19-20 வயசு முன்னாடி கண்டுபிடிக்காம காது கேட்கல, வாய் பேசல அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இது வரைக்கும் நம்மளால வந்து வைத்தியம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் டெக்னாலஜி அது வளரல. என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். நீங்க வந்து குழந்தை பிறந்து வளர்ற டயத்துல நம்ம எப்படி வந்து அந்த குழந்தை வந்து பேச கத்துக்கிறது அப்படின்னா, அம்மா அப்பா பேசுறத வந்து காதுல வாங்கி அதே முதல்ல வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், மிமிக்ரி. சோ முதல்ல வெளியில வர சத்தம் வந்து காதுல விழுந்து அது வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் குழந்தை வந்து தானே பேச ஆரம்பிக்கிறது. சோ அதனாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம குழந்தை கூட பேசுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பேச்சு வளர்ச்சியும் ஃபாஸ்டா வரும். நீங்க முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம், ஒரு 4-5 குழந்தைங்களோட பெரியவங்களோட வந்து பசங்க வளர்ந்துருந்தாங்க அப்படி நம்ம வளர்ந்தது போல எவ்வளவு நிறைய குழந்தைகளுக்கு வந்து பேசுறது வந்து சீக்கிரமே வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தை வந்து தனியா இருக்கு, இல்ல கிரஷ்ல போட்டிருக்காங்க, இல்ல வந்து யார் கூடயாவது இருக்கு, பாட்டி தாத்தா கூட இருக்கு, அவங்க வந்து அவங்க கூட குழந்தை கூட பேசுறது இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது பேச்சு அந்த சவுண்ட் ஸ்டிமுலேஷனே இல்லாததுனால உங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே, அதாவது 1 வயசு 1.5 வயசுல பேச வேண்டிய குழந்தை வந்து ப்ரீ ஸ்கூல் போகும்போது 2.5 வயசு 3 வயசுல தான் வந்து ஸ்பீச்சே டெவலப் ஆகுது. நிறைய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் ஆக்சென்டோட அமெரிக்கன் ஆக்சென்டோட பேசுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பீச்சே வந்து டிவி பார்த்து தான் கத்துக்கிறாங்க. கார்ட்டூன் பார்த்து இதுவும் பார்த்தும் கத்துக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்களே தவிர தாய்மொழியே கம்ப்ளீட்டா மறந்து போயிடுது. இந்த மாதிரி இருக்கிற டயத்துல வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து குழந்தை கூட நிறைய பேசணும், பேச்சு வந்து வளர்க்கணும். இது நம்ம வந்து சப்போஸ் குழந்தைகள் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா உங்க குழந்தை டாக்டர்ட்டையோ இல்ல நியரஸ்ட் ENT-யோ போய் பார்த்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி காது கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதை சரி செய்யறதுக்காக எடுத்துக்கிற நேரமும் பொருட்செலவும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா காதுகள்ல வர பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கண்ணுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இது சொல்லுவாங்க. காதுக்கு எப்படி ப்ரொடெக்ட், காது பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு? இது வந்து ரொம்ப சிம்பிள். காது ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், காதுல பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா ஒண்ணு காது எப்பவுமே மூடிட்டு தான் இருக்கணும். பட் அதுவே வந்து பிரச்சனை என்னன்னா வந்து காதை மூடினோம்னா காது சரியா கேட்காது. பட் நீங்க நார்மலா நீங்க வந்து உங்களோட ருட்டீன் டே டு டே ஒர்க்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸோ
இல்ல ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காது அடிக்கிறது இல்ல காது இது சும்மா வந்து போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின், சாவி, பேனா இதெல்லாம் வந்து காதை போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. காதுக்கு பிரச்சனைக்கு பாதி பேர் வரதுக்கு காரணமே இதுதான். அவங்க காதை போட்டு நோண்டுவாங்க, அந்த காதுல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து தோல் வந்து அது இன்ஃப்ளேம் ஆகி அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும், அது உள்ளுக்குள்ள போய் பாதிக்கும், அது வந்து பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இது ஒரு காரணம். சோ நான் என்ன சொல்றதுன்னா இயர்பட்ஸே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இயர்பட்ஸ் போடாதீங்க. அப்படியே போட வேண்டியிருந்ததா கூட வந்து நீங்க வந்து வெறும் துண்டை வச்சு காதை தொடச்சிக்கணுமே தவிர காதுல வந்து இயர்பட்ஸ் போடக்கூடாது. சரி, காது அழுக்கு எப்படி கிளீன் பண்ணணும், காது அழுக்கு இருக்கே எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னா, காது அழுக்குங்கிறது வந்து அது வெறும் டெட் ஸ்கின், அது வந்து தானே வந்து வெளில வந்துடும். சில பேருக்கு வந்து அழுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க லோக்கலா டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு உங்களோட பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி அதுக்கு தீர்வு காரணம்னு பாருங்க. நீங்க வந்து காதுல பட்ஸ் போட்டு காதை போட்டு நோண்டாதீங்க. ஆஸ் மச் as பாசிபிள் நீங்க வந்து பாட்டு கேட்கும் போதும் சரி இது பண்ணும்போதும் சரி ரொம்ப நாய்ஸ் வந்து 100% வச்சு இப்பவுமே கேட்கக்கூடாது. ஒரு ஒரு லெவல், அதாவது டெசிபல் சொல்லுவோம் நம்ம வந்து வால்யூம், அதாவது நாய்ஸ் மெஷர் பண்றதுக்கு வந்து டெசிபல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டெசிபலுக்கு மேல போச்சு அப்படின்னா sound becomes noise and noise is injurious. So சவுண்டா கேட்கறதே நாய்ஸா மாறும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, உள்ள அந்த பர்டிகுலர் அந்த பார்ட் ஆஃப் தி காக்லியா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாங் டேர்ம் இது ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியரிங் வந்து கம்மியாகும். இது எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கே தவிர, பட் இது வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர் தி பிரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் நம்மள வந்து தடுக்க முடிஞ்ச ப்ராப்ளம். இதை நீங்க வந்து தடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போகவும் அவசியம் கிடையாது, இதுக்கு வைத்தியம் பண்ணிக்கவும் அவசியம் கிடையாது. இது வந்து அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வந்துட்டேன்னு வந்து வருத்தப்படுறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. பேரண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய இது என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சரியா வந்து ஸ்கூல்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, அட்டென்ஷன் டெபிசிட் இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து இல்ல வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இல்ல வந்து உங்களுக்கு தெரியாத இதுக்கு சண்டை போடுறான் அப்படின்னா நீங்க வந்து ஹியரிங்கை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து ஹியரிங் வந்து ஒரு 10% 15% கம்மியா இருந்தா கூட குழந்தைகள் வந்து இது மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா அது வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு, இல்ல வந்து அவங்க வந்து சப்போஸ் இல்ல ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு, பீடியாட்ரிஷியன் வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து இஎன்டியை கன்சல்ட் பண்ணி காதை வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிக்கலாம். காதுல மெயினா ப்ராப்ளம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் பெருசா இருந்தா கூட வந்து ஹியரிங் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். பெரியவங்களுக்கு வந்து அதே மாதிரி காதுல இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்ல வந்து காது வந்து சரியா கேட்காத மாதிரி தோணினாலோ காதுல நீங்க வந்து செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. போய் மாத்திரை காதுல இன்ஃபெக்ஷன் வலி இருக்கு, காதுல வந்து சீழ் வருது அப்படின்னா இமீடியட்டா போய் பக்கத்து மருந்து கடையில போய் இயர் டிராப்ஸும் ஆன்டிபயோட்டிக்கும் வாங்கி போட்டுக்காதீங்க. முதல்ல உங்க லோக்கல் டாக்டரை போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா இஎன்டியை போய் பாருங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. சப்போஸ் காதுல வந்து சீழ் வருது, ரத்தம் வருது அப்படி இருந்தது அப்படின்னா காது ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து காதுல வந்து எலும்பு அரிக்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், அதனால வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதனால உங்க ஹியரிங்கும் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நீங்க சின்ன விஷயம்னு நினைச்சு விட்டீங்க அப்படின்னா அது வந்து இக்னோர் பண்றதுனால பெரிய ப்ராப்ளமா வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தலை சுத்தல், சடனா காது கேட்க மாட்டேங்கிறது, நீங்க வந்து ஒரு காதுல வந்து ஒரு இரைச்சல் இருக்கு திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா அது இமீடியட்டா நீங்க வந்து டாக்டரை பார்த்து அதுக்கு நீங்க வந்து வைத்தியம் பண்ணிக்கிறது பெட்டர். சின்ன ப்ராப்ளமா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், இல்ல உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒளிஞ்சுட்டு இருக்கலாம். இது வந்து நீங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து உங்களை ஸ்கேன் பண்ண சொல்றாரு அப்படின்னா எதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எனக்கு வந்து இரைச்சல் மட்டும்தானே இருக்கு, எதுக்கு ஸ்கேன் சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். பட் உள்ளுக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தால் அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் யூஸ்வலி வந்து டாக்டர் வந்து ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. ஒன்னும் இல்லைன்னா ஒன்னும் இல்லை, இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து ஹியரிங் வந்து இட் பிகம்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன். நீங்க வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு.
நீங்க வந்து காது கேட்கல அப்படின்னா சரி, கேட்கதானே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து காது கேட்காததுனால இவ்வளோ உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, நாளடைவில் உங்க ஒரு பேச்சும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எனி காது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்க இமீடியட்டா வந்து உங்க டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புலயே ரொம்ப சின்ன எலும்பு பாத்தீங்கன்னா நம்ம காதுகள்ல தான் இருக்கு. அந்த காதை நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா காலம் முழுக்க நம்மளால நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். வருமுன் காப்போம், இது நாடி. MAC. Look good, feel good.